இத்தனை நாள் சொல்லாமல் இப்போ என்ன திடீர்னு? நாளையோட எக்ஸாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் செமஸ்டரும் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அவளை எப்போ பார்ப்பேன்னு யாருக்கு தெரியும்? இதுக்கு முன்னால் அவகிட்ட ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பியா? ஆனால் அதுக்குள்ளே ப்ரொப்போஸ் பண்ண போகிற. அவளை பற்றி என்ன தெரியும் உனக்கு? எதுவும் தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன். அவள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க? அவள் உலகம் என்ன? முத அவளை பார்த்தப்ப ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கான்னு தான் யோசித்தேன். ஆனால் போக போக அந்த அமைதியில் ஒரு அழகை பார்த்தேன். அவள் ஒரு அமைதியான அழகு. இந்து, சொல்கிறதுக்கு இது சரியான நேரமா இடமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே சொல்லாமலும் இருக்க முடியல. உன் கூட பேசணும், பழகணும்னு ஆசையாக இருக்குது. வெறும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இல்லாமல் முழுசாக சொல்ல தெரியல, அதான் எழுதியிருக்கேன். உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் போகணும். கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் வராங்களாம். டிக்கெட்லாம் போட்டாங்க. உனக்கும் ஃபோன் பண்ணதா சொன்னாங்க, நீ எடுக்கல போல். எப்பவும் ஃபோனும் கைமா தானே இருக்க. இப்போ மட்டும் என்ன, ஃப்ரீயாக இருக்கிறப்ப திருப்பி கூப்பிடு. உன தான் அப்பாவும் அம்மாவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் இன்றைக்கி நைட்டு வர லேட் ஆகும். சாவி எடுத்துகிட்டு போயிடு. நைட்டுக்கு வெளியே வாங்கிக்கோ. ஆனால் தயவு செஞ்சு நேரத்துக்கு சாப்பிட்டு அப்புறம் தலை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு என்கிட்ட புலம்பாத. உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். என் வெள்ளை சொல்ல காணும், உன்னோடது எடுத்துக்கிறேன். Computer architecture refers to the conceptual design and fundamental operational structure of how a computer system works. It defines how a computer's hardware and software components interact to execute instructions and perform tasks. This field is critical for understanding how computers work, how to optimize performance, and how to design new systems. Between software and hardware, specifying the supported instructions and data types. Microarchitecture involves the internal organization of the processor, including data paths, control units, and memory. நைட்டுக்கு தோசை தான். மாவு ஃப்ரிட்ஜில் இருக்குது. சீக்கிரம் குளிச்சுட்டு வா. எனக்கு வேணாம். ஏன் வெளியவே சாப்பிட்டியா? ஒன்னதான் வேணான்னு சொல்கிறேன்ல. உனக்கு வேணா நீயே சாப்பிட்டுக்கோ. ஹே, உனக்காக தாண்டி இவ்வளோ நான் நேரம் வெயிட் பண்ண சொன்னேனா?
உனக்கு முன்னாடி யாரும் இருந்ததில்லை, உனக்கு அப்புறம் யாரும் இருக்க போகிறதும் இல்லை. முழிச்சிருப்பேன்னு தெரியும். அதான் மதியம் ஷால் வைக்க வந்தேன். அப்போ இதை பார்த்தேன். துணிக்குள்ளே மறைச்சி வச்சிருக்க, பிரிச்சும் பார்க்கல. ஏன்? இஷ்டம் இல்லை. ஒரு சில விஷயத்த தூக்கி போடாமல் பதுக்கி வச்சா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அதுவாக வெளியே வரும். அப்போ நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது. நான் இதை பற்றி பேசலை. நீ எதையும் மறைக்கிற, உனக்குள்ள என்கிட்ட இருந்தும் கூட வெளியே சொல்லவும் முடியாமல், அந்த பாரத்தை தாங்கவும் முடியாமல் ஒரேடியாக பண்ண சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வை, அந்த பாரம் குறையும். என்னாச்சு? ஹே, என்னாச்சு இந்து? ஏமா அழுகிற? என்னாச்சு இந்துமா? என்னம்மா ஆச்சு? இங்க வா. இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஒரு வாட்டி அடிபட்டதுனால இன்னொரு வாட்டி அடிபடக்கூடாதுன்னு நீ யார்கிட்டையும் நெருக்கமாகலை. நெருக்கமானவங்களையும் தள்ளி வச்சிட்ருக்க. அந்த பயம்தான் உனக்கு பாரமாக இருக்குது. அதை இறக்கி வை. எப்படி? ஒரு சான்ஸ் கொடு. அவனுக்கு இல்லை, உனக்கு. முடிவும் இஷ்டம். ஆனால் நடந்ததே திருப்பி நடந்துரும்னு பயந்து முடிவெடுக்காமல் மட்டும் இருக்காத. செத்துருவோன்னு பயந்தா வாழ முடியுமா? இந்து, சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேண்ணா. இல்லை, நான் தான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன். சாரி. இல்லை, பரவாயில்ல. இங்கே வந்து நிற்கவே இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் நீ கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. இன்றைக்கி தான் நான் உன்னோட குரலை முழுசாக கேட்குறேன். நீ மனசு போட்டு குழப்பிக்காத. தெரியலங்கிறதும் ஒரு பதில் தான். நீ எழுதுனதை படித்தேன். என் அமைதியை ரொம்ப கவனிச்சிருக்க. பல கூச்சலுக்கு மத்தியில் உன் அமைதி ரொம்ப அழகாக தெரிஞ்சுது.
அமைதி அழகண்ணா மயானம் வெறிச்சோடி போய் கிடக்காதே. அப்போ உன்னோட அது அமைதி எந்த இல்லை, அது நான் இல்லை. அப்ப ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க? ஏற்கனவே ஒரு வாட்டி அன்பு காட்டி தோத்துட்டேன். இன்னொரு வாட்டி தோக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால தான் எல்லார்கிட்டேருந்து ஒதுங்கியே இருக்கியா? உன்னோட அன்பை ஒருத்தவங்க சரியாக புரிஞ்சுக்கலன்னா அப்போ அங்கே உண்மையிலே தோக்குறது யாரு? நான் தான். என்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்டா தானே என் அன்பை முழுசாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் உன்னோட அன்பை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா அது எப்படி உன்னோட தப்பாகும்? நீ மட்டும் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டியா என்ன? நான் அமைதியாக இருக்கிறதுனால 10 பேர் இருக்கிற இடத்துல நான் மட்டும் தனியாக தெரிஞ்சேன். அவ்வளோதான். உண்மைதான். ஆனால் உன்னோட அமைதி தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையை தூண்டுச்சு. அதனால தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். நீ சொன்னல ஒருத்தவங்களோட அன்பை புரிஞ்சுக்கணுன்னா அவங்கள பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணுன்னு. நான் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு தரதும் தராததும் உன் இஷ்டம். நீ அன்புக்காக ஏங்குற, ஆனால் அந்த அன்பை நீயே நிராகரிக்கிற. உன்னை எப்படி நம்புறது? இந்த வாட்டியும் நம்பி தோத்துட்டேன்னா வழக்கம் போல் தனியாக அமைதியாகவே இரு. ஆனால் முக்கியமாக மற்ற பசங்களெல்லாம் ஒதுக்கிடு. நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்கலை, தலைவலிக்குது. காஃபி?